இரண்டாவதாக நாங்கள் சபை பிரிவினைகளினாலே சபைகளிலே நடக்கிற சீர்கேடுகளினாலே இந்த மக்கள் வஞ்சிக்கப்படுவதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளிலே வந்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த காலத்திலே மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆவிக்குரிய சபைகள் போனகை நாங்கள் மறுபடியும் பிறந்த சபைகளிலே இருக்கிற பிரச்சனைகள், சீர்திருத்தங்கள், தப்பான காரியங்கள் களையப்பட வேண்டும். இவைகள் எல்லாம் களையப்படாவிட்டால் இந்த இரண்டாவதாக இருக்கிற மக்கள் இதிலே இருந்து தங்களை காத்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதிலே வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருக்கும். ஏனென்றால் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்றால் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் எழும்பி நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்றுதான் அவருடைய வசனம். அதன்படி பார்க்கிற பொழுது 2 பேர் 2ஆம் அதிகாரத்திலே 1வது 2வது 3வது வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கெதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாய் நுழை பண்ணி தங்களை கிரயத்துக் கொண்ட ஆண்டவர்களை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவருடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். பொருளாசையாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வகாலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியம் முக்கியமாக நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். இவர்கள் எப்படி என்று சொன்னால் கள்ள போதவர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான தந்திரமாக நுழைய பண்ணுகிற போதகங்களினாலே இப்படியான காரியங்களினாலே மக்களை வழிவிலகி செய்கிறவர்கள் நிறைய இருப்பார்கள். அவர்களை இனங்கண்டு கொள்ள முடியாத அளவுக்கு இன்றைக்கு சபைகள் என்ற போர்வையிலே நிறைய இருக்கிறது. ஆனால் அது அடையாளத்தில் நடைபெறுகிற மாதிரி இருக்கும். அங்கே உள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு வெளியிலே இருக்கிறவர்களுக்கு தெரியாத அளவுக்கும் அங்கே சபைகளிலே என்ன நடந்து கொண்டு இருக்கிறதோ அங்கே இருக்கிறவர்களுடைய வேத வசனத்தின்படி நடைபெறுகிறதா சொல்ல முடியாது, காண முடியாத அளவுக்கு இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளிலே தவறு இருக்கிறதுன்னு சொன்னால் அதை பற்றி பேசக்கூடாது, அது அப்படி சொல்லக்கூடாது என்று அநேகர் சொல்லுவார்கள். நீங்கள் சபைகளை பற்றி குறை சொல்லாதீர்கள் என்று. அந்த காலத்திலேயே பேதுரு எழுதுகிறார். இந்த பேதுரு சபையை தலைவராக இருந்து வழிநடத்தின பேதுரு அவரே எழுதுகிறார், இப்படியாக இருப்பார்கள், இப்படியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி நாம் விலக வேண்டும் என்றால் தெரியாத மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், இப்படி இருக்கிறவர்கள் உங்களை வஞ்சிக்கிறார்கள், நீங்கள் அவர்களிடத்திலிருந்து விலகுங்கள், அவருடைய கெட்ட நடக்கைகளை பார்த்து விலகுங்கள். இன்றைக்கு நம்ப முடியாத அளவுக்கு உலக சபைகள் எல்லாம் வளர்ந்து நிற்கிறது. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 21:21 சொன்னார், சமுத்திரத்தின் அலைகளும் முழக்கமாக இருக்கும். அப்படியே அவர் பேசிக்கொண்டு வந்து சொல்லுகிறார், அத்தி மரத்தை பாருங்கள், மற்ற மரங்களையும் பாருங்கள். அத்தி மரம் யூதர்கள், மற்ற மரங்கள் உலக சபை ஐக்கியம். இவைகள் எல்லாம் தொழில் விடுகிற பொழுது மனுஷகுமாரனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாசலிலே வந்து நிற்கிறார் என்று அறியுங்கள். இன்னைக்கு இந்த உலக சபை ஐக்கியம் முழுவதும் வளர்ந்து செழித்து உங்கள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு, நம்ப முடியாத அளவுக்கு வளர்ந்து நிற்கிறது. யார் நல்லவன் யார் கெட்டவன் என்று சொல்ல முடியாத அளவுக்கு சபைகள் சென்று கொண்டிருக்கிறது. தேவன் எச்சரிக்கிறார், இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்திலே இருக்கிறது என்றால் நீங்கள் தான் அவர்களை விட்டு விலக வேண்டும், இனங்கண்டு கொள்ள வேண்டும். எப்படியான போதனைகளை போதிக்கிறார்கள், எப்படியான நடக்கைகளிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள், இப்படிப்பட்டவர்களுடைய நடக்கைகளிலிருந்து நீங்கள் விலக வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே கண்டித்தார். அவர்கள் சொல்லுவார்கள், உமது நாமத்தினாலே பிசாசுகளை திருத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே வியாதிகளை சொத்தமாக்கினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே என்றுதான் சொல்லுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் ஒரு காலம் உங்களை அறியேன், அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தையின்படி பார்க்கிற பொழுது இப்படியான தந்திரமான காரியங்கள் உலகத்திலே சபைகள் என்ற போர்வையிலே இருக்கத்தான் செய்கிறது.
இன்றைக்கு சபை வைராக்கியம் கொண்டு மக்களை குடும்பங்களை பிரித்து அநேகமான சீர்கேடான காரியங்களை மக்களுக்கு தூவமிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது நம்ப முடியாது. அவர்கள் பயங்காட்டி, இல்லை நீங்கள் இங்கேதான் வர வேண்டும், இல்லாவிட்டால் உங்களுக்கு தீமை வரும். இன்னைக்கு ஒரு பயம், மக்களை பயத்தின்களை அடைத்து குடும்பங்களை பிள்ளைகளை பயங்கொண்ட ஆவிகளே வழி நடத்துகிறார். தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பயங்கொண்ட ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறேன். அப்போ நீங்களே பயப்பட வேண்டும். பயப்படுகிறவர்களும் அவுசுவாசிகளும் விக்கிராராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் பொய்யர் அனைவரும் அக்னியின் கந்தவமாய் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார், தேவன் எச்சரிக்கிறார். நாங்கள் நம்பாமல் இப்படியான காரியங்களிலே மூழ்கி இருக்கிற சபையிலே, சபைகளண்ட போர்வையிலே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறவர்களே, நீங்கள் இவர்களை பார்த்து வெளியிலே வர வேண்டும். நிச்சயமாக வெளியிலே வராவிட்டால் தேவனுடைய வருகையிலே நீங்கள் அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதலிலே, அவருடைய இரகசிய வருகையிலே நீங்கள் செல்ல முடியுமா என்பதை நீங்களே சிந்தித்து தியானித்து பாருங்கள். குடும்பங்களை பிரித்து பணத்துக்காக பண ஆசை பிடித்து அவர்களுடைய ஒரு நாள் வாழ்வை இன்பம் எண்ணி கரைகளும் இச்சைகளுமாய் இருந்து உங்களோட விருந்துண்டை தங்கள் வஞ்சனைகளினாலே உல்லாசமாய் வாழுகிறார்கள். இன்னைக்கு அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரையும் சேர்த்து பணங்களை சேர்த்து அவரோட உல்லாசமான வாழ்க்கைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கைகளை பாருங்கள். அப்படியான கள்ள போதகர்கள் உங்களுக்கு இருப்பார்கள். 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். விபச்சார மார்க்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகிய இடத்தினுடைய சாபத்தின் பிள்ளைகள். அந்த காலத்திலே பேதுரு சொன்னது இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படியான போதகர்கள் இருக்கிறார்களா? இல்லையா? இருக்கிறார்கள். இன்றைக்கு சபைகள் என்ற போர்வையிலே நடந்தாலும் ஒரு சிறிய சபைகளை உடைத்து பெரிய சபை கட்டுவதும், எங்களுடைய பெரிய சபை இங்கே வாருங்கள் என்று கொண்டு போவதும், உள்ளே கொண்டு போனால் அங்கே அவர்களாலே எதையும் மீள முடியாது. அந்த விசுவாசிகளினாலே ஒரு நல்ல வழிக்கு திரும்ப முடியாமல் ஒரு சபை வைராக்கியம் கொண்டு அப்படியே மூழ்கி கிடக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கைகள் எல்லாம் தேவனை விட்டு வழிவிலகி ஒரு பரியாசக்கார கூட்டங்களாக மாறிவிட்டார்கள். நான் ஜெர்மனியில இருந்த காலத்தில் இப்படியான காரியங்களை நான் கண்டேன். பெரிய சபை என்ற போர்வையிலே சிறிய சிறிய சபைகளை உடைத்து எங்களுடைய பெரிய சபை இங்கே வாழுங்கள் என்று கொண்டு போய் அங்கே கூட்டி விட்டார்கள். அந்த விசுவாசிகளை பார்த்தால் அவர்கள் ஒரு பரியாசக்கார கூட்டமாகத்தான் இருக்கிறார்கள். அங்கே செல்லுகிறவர்களும் அதே பழக்கங்களை உடையவர்களாக அதே வழக்கங்களை கைக்கொள்ளுகிறதுனாலே அதுதான் சரி என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருகிற பொழுது விசுவாசத்தை நான் காண்பேனோ என்று சொன்னார். அப்படிப்பட்ட விசுவாசத்தை காண முடியாத அளவுக்கு இன்றைக்கு சபைகள் சென்று கொண்டிருக்கிறதா? இல்லையா? இருக்கிறது. இப்படியான காரியங்கள் எல்லாம் வளர்ந்து இன்றைக்கு பெரிய ஸ்தாபனங்களாக வளர்ந்து கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நிற்கிறது. நம்ப முடியாது. நீங்கள் தான் விலக வேண்டும். இதிலே நாங்கள் பார்க்கிற பொழுது 18வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். வஞ்சகமாய் நடக்கத்திலிருந்தும் அரிதாய் தப்பத்தில் இவர்கள் அகந்தியான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சையினாலும் காம வியாபாரங்களாலும் அவர்களை தந்திரமாய் பிரிக்கிறார்கள். பார்த்தீர்களா? இன்றைக்கு கல்யாணம் செய்ய வாங்க, அங்க மாப்பிள்ளை இருக்கு, இங்க பொம்பளை இருக்குன்னு சொல்லி இப்படியான காரியங்களை காட்டிய சபைகளிலே உடைவுகள் பிரச்சனைகளை காட்டி மீண்டுமாய் அவர்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் நோவாவின் நாட்களிலே நடந்தது போல நடக்குது. உங்களுடைய பரிசுத்தம் இல்லை, உங்களுடைய ஐக்கியம் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை, கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்கிறார்கள் இல்லை. எங்களுடைய சபைக்கு வந்தால் போகும், பரலோகம் போகலாம் என்று போதிக்கிறார்கள். எனக்கு ஒரு பெண் சொன்னார், அவள் எங்களிடத்தில் வந்துதான் சத்தியத்தை அறிந்து ஞானஸ்தானம் பெற்ற ஒரு கத்தோலிக்க ஜெர்மனியிலே. ஒரு தடவை நான் ஒரு வரவில்லை சர்ச்சுக்கு எங்கே போயிருந்தா என்று கேட்டேன். இல்லை, நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அங்கே அந்த போதகர் சொன்னார், நான் உங்களை பரலோகம் கொண்டு போவேன், நீங்கள் இங்கே வாருங்கள் என்று சொல்லுகிறார் என்று. அவர் என்ன ரொக்கட்டா செய்து கொண்டிருக்கிறார் பரலோகம் கொண்டு போவதற்கு? அதை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? எண்ணத்திலே கொண்டு போகிறார். இப்படியான போதனைகள் கூடி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், எவ்வளவு ஒரு தந்திரமான காரியங்கள். இப்படியான போதகங்களினாலே மக்கள் எது சரி எது பிழை என்று நம்ப முடியாத அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறார்களே. நாங்கள் அதை சரியான முறையிலே வழிநடத்தப்பட வேண்டும் என்று நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையிலே நாங்கள்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி அவர் நமக்கு தந்த அதிகாரத்தின்படியும் அந்த தேவாதி தேவன் இந்த உலகத்துக்கு வந்து என்ன சொன்னார் என்று சொன்னால், எங்களை யாரும் வஞ்சியாமல் இருக்க வேண்டுமா இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டால், தேவனுடைய ஆவியின் வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டால் ஒருபொழுதும் நாங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டோம். எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். நாம் இந்த பாடலை பாடி கடந்து செல்வோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்த இயேசுவின் இரத்தத்தினால், பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்த இயேசுவின் இரத்தத்தினால், கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையாய் பரிசுத்த ஆவியினால், கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையாய் மீட்பு பரிசுத்த ஆவியினால், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே, ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே, குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவரம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார், வல்லவரம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம், ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார், எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார், ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம், ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில்
துதிப்போம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். அல்லேலூயா.